12 வயதிற்குட்பட்ட சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தால் மரண தண்டனை விதிக்கும் வகையில் சட்டப்பேரவையில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் குறைந்தபட்சம் 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கும் வகையில் சட்ட திருத்தத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 10 ஆண்டுகளுக்கு குறையாத தண்டனை வழங்கப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் தொடர்ந்து அந்த சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 12 வயதிற்குட்பட்ட சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தால் மரண தண்டனை கிடைக்கும் வகையில் தற்போது சட்ட திருத்த மசோதா பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக சட்ட திருத்த மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பாலியல் வன்கொடுமை வழக்கிற்கு 10 ஆண்டுகள் குறையாத சிறை தண்டனை விதிக்கப்படும் நிலையில் காவல்துறை ஊழியர் அவரது உறவினரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டால் 20 ஆண்டுகள் குறையாத தண்டனை என்ற வகையில் தற்போது சட்ட திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. 12 வயதிற்குட்பட்ட சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தால் மரண தண்டனை விதிக்கப்படும் வகையில் சட்ட திருத்த மசோதா பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அவையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான 2 சட்ட திருத்த முன்வடிவுகளை அறிமுகம் செய்வதற்கு முன் அவற்றின் முக்கியத்துவத்தை பற்றிய விவரங்களை முன்னுரையாக குறிப்பிடுவதற்கு தங்கள் அனுமதியோடு நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சமூகத்தின் சரிபாதியான பெண்ணினத்தின் மேன்மைக்கும் வளர்ச்சிக்கும் பல்வேறு திட்டங்களை உருவாக்கி தரக்கூடிய அரசு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு. சமூகம், அரசியல், பொருளாதாரம் ஆகிய அனைத்து வகையிலும் பெண்களை முன்னேற்றி வரும் அரசாக நமது அரசு செயல்பட்டு வருகிறது. இந்த வளர்ச்சியை நாம் தினந்தோறும் அறிந்தும் உணர்ந்தும் இருக்கிறோம். இதன் மூலம் பெண்களின் சமூக பங்களிப்பு அதிகமாகி வருகிறது. இத்தகைய சூழலில் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் அதிக வேலைக்கு செல்லும் மாநிலமாக, பெண்கள் அதிகமான சமூக பங்களிப்பு வழங்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு வளர்ந்து வருகிறது. அதே நேரத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்தாக வேண்டும். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோர் மீது தயவு தாட்சணியமின்றி நடவடிக்கை எடுத்து சட்டப்படி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைகளை வாங்கி தருவதிலும் உறுதியோடு செயல்பட்டு வருகிறது நம்முடைய தமிழ்நாடு அரசு. அரசின் இந்த நடவடிக்கை பற்றி இந்த மாமன்றத்தில் நான் பலமுறை எடுத்துரைத்திருக்கிறேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கி ஒடுக்கி வருகிறது இந்த அரசு. 86 விழுக்காட்டிற்கு மேலான வழக்குகளில் 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த அரசுதான். பள்ளிகள், கல்லூரிகள், பொது இடங்களில் பெண்கள் பாதுகாப்பு பற்றி 2,39,000 மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டியிருக்கிறதும் இந்த அரசுதான். சத்யா என்ற பெண் ரயிலில் தள்ளிவிடப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் தூக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்திருப்பதும் இந்த அரசுதான். அனைத்து பெண்களது பாதுகாப்பையும் உறுதி செய்யும் அரசாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருகிறது. பெண்களுக்கு இழைக்கப்படும் பாலியல் வன்கொடுமை என்பது யாராலும் மன்னிக்க முடியாத குற்றம். இத்தகைய கொடூர குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு வழங்கப்பட வேண்டிய தண்டனை என்பது இத்தகைய செயல்களில் ஈடுபட முனைவோருக்கான கடும் எச்சரிக்கையாக இருந்திட வேண்டும். இந்த வகையில் BNS சட்டத்தின் கீழும் நமது மாநில அரசு சட்டங்களின் கீழும் ஏற்கனவே இத்தகைய குற்றங்களுக்கு தண்டனைகள் வரையறுக்கப்பட்டிருந்தாலும் இத்தண்டனைகளை மேலும் கடுமையாக்கிட வேண்டிய அவசியம் உள்ளதாகவே இந்த அரசு கருதுகிறது. இந்த அடிப்படையில் இத்தகைய குற்றங்களுக்கான தண்டனையை மேலும் கடுமையாக்குவதற்காக BNS மற்றும் BNSS சட்டங்களில் மாநில சட்ட திருத்தத்திற்கும் தமிழ்நாடு 1998ஆம் ஆண்டு பெண்ணிற்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்யும் சட்ட திருத்தத்திற்கும் சட்ட முன்வடிவுகளை பேரவையின் ஒப்புதலுக்காக முன்வைக்கிறேன். அனைத்து உறுப்பினர்களும் இதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க சட்ட திருத்த மசோதா பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ஹரிஹரன். விவரங்களை பகிர்ந்துக்கங்க. சட்ட
சட்டப்பேரவை நடைபெற்று வரும் நிலையில பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான கடுமையான தண்டனைகள் சட்டத்திருத்த மசோதாவை முதலமைச்சர் அவர்கள் பேரவையில் இன்று முன்மொழிந்தார். குறிப்பாக முதலமைச்சர் அதில் தெரிவித்ததாவது, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்கி பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க தமிழ்நாடு அரசு வழிவகுத்துள்ளது. மின்னணு உள்ளிட்ட பல்வேறு வழிமுறைகளின் மூலம் பெண்கள் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க உடனடியாக சட்ட திருத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது என இந்த மசோதாவை பேரவையில் முதலமைச்சர் முன்மொழிந்தார். இதில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி உறுப்பினர்களுமே இதை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முதலமைச்சர் விடுத்திருந்தார். அதன்படி பிரிவு 64 பாலியல் வன்புணர்ச்சி குற்றத்திற்கு முன்பு 10 ஆண்டிற்கு குறையாத கடுங்காவல் தண்டனை இருந்த நிலையில தற்பொழுது 14 ஆண்டுக்கு குறையாக கடுங்காவல் தண்டனை விதிக்கும் வகையில இந்த சட்ட திருத்த மசோதாவில் கூறப்பட்டிருக்கு. அதே போன்று பிரிவு 64 காவல்துறை ஊழியர் மற்றும் அவரது நெருங்கிய உறவினரால் பாலியல் வன்புணர்ச்சிக்கு உள்ளாக்கப்படும் குற்றங்களுக்கு முன்பு 10 ஆண்டுகளுக்கு குறையாத கடுங்காவல் தண்டனை தற்போது 20 ஆண்டுகளுக்கு குறையாத கடுங்காவல் தண்டனையாக மாற்றப்படும் வகையில சட்ட முன்வடிவில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பிரிவு 65 12 வயதிற்குட்பட்ட பெண்ணை வன்புணர்ச்சி செய்கின்ற குற்றத்தை நபர்களுக்கு முன்பு 20 ஆண்டுகளுக்கு குறையாத கடுங்காவல் தண்டனை ஆயுள் சிறை தண்டனை மரண தண்டனை இருந்த நிலையில தற்பொழுது ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை வழங்கும் வகையில திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கு. அதே போன்று பிரிவு 66 வன்புணர்ச்சி மற்றும் மரண குற்றத்தை விளைவிக்கும் குற்றத்தை செய்யும் நபர்களுக்கு முன்பு 20 ஆண்டுகளுக்கு குறையாத கடுங்காவல் தண்டனை இருந்த நிலையில தற்பொழுது சட்ட திருத்தத்தில் ஆயுள் தண்டனையாக வழங்கும் வகையில மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. பிரிவு 70 கூட்டு வன்புணர்ச்சி மற்றும் 18 வயதிற்குட்பட்ட பெண்ணை கூட்டு வன்புணர்ச்சி செய்யும் குற்றத்திற்கு முன்பு ஆயுள் தண்டனையாக இருந்த நிலையில தற்பொழுது மரண தண்டனையாக திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. பிரிவு 71 மீண்டும் மீண்டும் குற்றத்தை இழைத்த குற்றவாளிகளுக்கு முன்பு ஆயுள் அல்லது மரண தண்டனையாக இருந்த நிலையில தற்பொழுது மரண தண்டனையாக விதிக்கும் வகையில இந்த சட்ட முன்வடிவை முதலமைச்சர் அவர்கள் அறிமுகம் செய்திருக்கிறார். இந்த சட்ட முன்வடிவு குறித்து அறிமுக உரையாற்றிய அனைத்து உறுப்பினர்களுமே இதை ஏற்றுக்கொள்கிறோம் என தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக இது போன்ற ஒரு சட்ட முன் மசோதாக்களை அறிமுகம் செய்யும் போது அந்த சட்டப்பேரவையின் கூட்டத்தொடரின் இறுதி நாளில் விவாதத்திற்கு கொண்டு வரப்பட்டு அதன் பின்னர் ஒருமனதாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை இறுதி நாள் என்பதால முதலமைச்சர் கொண்டு வந்துள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த இந்த சட்ட முன்வடிவு நாளை ஒருமனதாக நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கலாம். தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.